அவனை இன்று தந்து அவனை அடிக்க வேண்டும் என்றார். நீங்க தான் இருக்கீங்க. நான் சென்று வருகிறேன். கண்டிப்பா நான் சென்று வென்று வருகிறேன். மாமா சின்ன பையன் என்ன செஞ்சா அவனை கொண்டு வந்த பார்த்த மட்டும் நாங்க என் காதல ஏறி மாமா வேறு மாமா இல்லாம பண்ண முடியும், இல்லாத இருக்குதா உருவாக்கவும் முடியும். இது எங்க மாமுடைய தந்திரம். ஜாஸ்தி அனைத்தும் ஒரு வேணும். மாமாவுக்கு தெரியாத வேலையே கிடையாது. மாமா வருமானே அந்த சமுதிரத்துக்கு மத்தியிற்கும் பிறந்த அந்த அபிமன்னை இன்றைய தினத்திலே படித்தே வர வேண்டும். பண்ண பாரு அவங்கள ஜெயிக்க வச்சது, சூடாடியது, வானகத்திற்கு ஓட்டியது, இதெல்லாம் அப்பாற்பட்ட சமாச்சாரம். அந்த அபிமன்யாவை நிறைவேற்ற வேண்டும். இதற்கான உபாயத்தை நீ திறந்தால் கொண்டு ஒரு மணிக்கு போக சமயம் யாரா வந்திருப்பது மறுபடியும் குறிச்சேத்திரத்துக்கு யாரோ ஒரு ஆள் நோண்டி வராருங்க. யார் வந்திருக்கா சொல்றான். எங்க வந்திருக்கான்? குறிச்சேத்திரம். அவன் என்ன பண்ண போ போடா. உட்காந்துக்கிறாருக்கா சென்று வரக்கூடிய தகுதி மாமாவை வந்திருக்காரு வர செய்வோம். சரிங்க. தாத்தா வந்துட்டாரா? சரி, வயதிலே மூத்தவர் தாத்தாவை நேரடியாக சென்று அழைச்சிட்டு வந்து தங்கத உண்டான மரியாதை கொடுக்க வேண்டும். ஆகட்டும். What?
அநேகர் கோடி வந்தனும் மரணாசீர்வாதம். மரணாசீர்வாதம். வர்றவங்கெல்லாம் சுக்கி பாபா ஆசீர்வாதம் சொல்ல தெரியல. வர்றவங்கெல்லாம் மரணம் ஆசீர்வாதம். அப்படின்னா சாவனுட்டே வரீங்களாடா? சரி, அப்புறம் போய் வந்து வழிபாடு செய்யலாம். தாத்தா அடியேன் வணக்கம். மரணாசீர்வாதம். தாத்தா அடியேன் வணக்கம் புரிகின்றேன். மீண்டும் மரணாசீர்வாதம். மீண்டும் மரணாசீர்வாதம். மரணம் ஆசீர்வாதமா? தாத்தா இதெல்லாம் மாத்தா. நான் எவ்வளவு அழகா வயதிலே மூத்தவர் என்று வந்தன வழிபாடு செய்தால் மரணாசனம் தெரிக்கிறியா? வயசானா போதாது, மயிர் நசுக்கிட்ட போராது, புத்தியை நிறைக்கணும். சக்தி சைக்கிள் பாவி என்னுடைய தந்தைமார்கள் காணகம் சென்றார்கள். 12 வருடம் வனவாசம், ஓராள் அஞ்ஞாதவாசம் சென்ற காரணம் நீதான். ஆனால் அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய கரத்தால் பாச்சி ஆடினாயே, எந்த காரணம்? எந்த காரணம்? ஆட தகுமா? தகுமா? எப்படி? தாத்தா தற்சமயம் மரியாதையா சொல்றேன், ஓடிக்குடி இல்ல ஒத்தப்பட்டு போற. முதப்பட்டு போறியா? ஆமா. அந்த துரியனுக்கு தந்திர இந்திரஜாலம் கற்றுணரக்கூடிய உடைய வேலை உடைய கரத்தால் பாய்ச்சியை வைத்து, அதாவது குட்டி சாய்த்தால் வைத்துக் கொண்டு உடைய இந்திர ஜாலம் எல்லாம் என்னிடத்தில் செல்லாது. மரியாதை ஓடி போடு. எப்படா ஓடி போவடா? எப்படிடா ஓடி போவியா? நீ ஓடுற மாதிரி இப்ப நான் பண்ற மாதிரி நான் ஓடவே தாத்தா கிடையாது, பொட மாத்தா. எங்கடா நீ தாத்தா? போறான் போத்தா. என்ன செய்வா? நல்ல மரியாதை, நல்ல மரியாதை. அது நல்ல மரியாதையா? அவனை என்ன செய்ய வேண்டாம்? தட்டி தட்டி இருவரும் சமராக
முயற்சியா எப்படி முயற்சி பண்ணாலும் நம்மதான் தோத்து போறோம். நம்மள தோத்து போறோம். வயது பையன் என்ன வேலை கழிச்சு பத்தியா? வயது பையன். நான் வேலை கழிச்சு பத்தியா? டேய், ஏய், அது மட்டுமா? ஏய், இப்ப இவன் எப்படிடா செய்வேன்? என்ன பண்ணுவ? ஏய், முதல் முக்கி நடி தகுந்த நடி தள்ளாடி நிற்கும். நீ சொன்ன மாதிரி ஏதோ ஆச்சு. ஏய், இவனுக்கு இது ஒரு மூக்கு மேல வச்சா நாக்கு கைட்டிக்குதான். நாக்கு கைட்டிக்குதான். ஒரு பாரத்து கைட்டிக்கு நாக்கி ஃபுல்லா ஏறுது பாரு. ஏய், அண்ணா பாரு பாச்சிகை. இவனால்தான் இவனுடைய தந்தையமார்கள் பாண்டவர்கள் 12 வனவாசம் ஒரு 5வது வருஷம். இவனுடைய பெரிய தாயார் திரௌபதா தேவி மானபங்கம் பட்டது. ஆமா, யாரால? இவனால. அந்த கடத்தை வெட்டணும். என் நம்மளேவா? ஆமா. ஏய், ஐயா, மறுபடியும். ஐயா, ஜன்னத்தா, ஜன்னத்தா. மாமா கூட சண்டைக்கு போன பாரு. ஒரு கார போது இருந்தது. அது மேலேயே உட்காந்துக்கணும் அவசரமா. நீ உட்காந்து ரொம்ப சௌகரியமான இடம் தான். கார் போதுற மேல ஏறி உட்காந்து பாரு. நீ உட்காந்து ரொம்ப சௌகரியமான இடமா இருக்கும். ஏறி உட்காந்து பாரு. போய் பாக்குறேன். மாமா போனாரு பாரு. போன பருவிலே கொடுத்தாரு. அதான் போந்தர் பர புடிச்சிங்க. போனா அந்த பையன் பயங்கரம் பாரு. பருவிலே கொடுத்தாரு. மாமால பெரிய பூச்சி. மாமால தெர்ற போச்சான். அவனுக்கு போயிருக்கும். ஆமா. என் மாமா என்ன லேசா என்ன பண்ணாரு? போய கால வரைக்கும் மாதிரி வச்சு அவனை தூக்கி தோல்ற மாதிரி வர்றாரு மாமா. அப்ப ஆயிரத்து அவன் தானா? அவன் அபிமானா. ஐயா, மருமகனே. நான் என்ன செய்வேன், எது செய்வேன், எவ்வாறு மனம்
அடிக்கிறானே யாரு அவன் அடிக்கிறானே அடிப்பானா மருமகனே எப்பேற்பட்ட மனிதன் நீ? மகாராஜா உன்கிட்ட இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே ஈரமே இல்லையா? மருமகனே தம் தோண்டுகிறான் என்ன காஞ்சி போய்க்கிறீங்க நீங்க? ஏய் போறவங்க எல்லாம் ஒரு வாங்கிட்டே வந்துக்கிறீங்களா? ஏய், ஆ, அது விதி. இது மருமகனே ஏய், தம் தோண்டுகிறான் எமத்தா? அமத்துலாம் ஏய், சொல்லிட்டு அடிக்கான மருமகனே ஏன் மாமா, உனக்கு தெரியாத இந்த ஜாலமா? பம்பரம் போலயோ சொல்றான் ஆமட்டம் பையன் ஆச்சு பூச்சி. போடா சரி சரி, மேல உன்னுடைய கருத்து நான் சொல்லுங்க பாருங்க. எப்படி தெரியுமா போது ஏன்னா அவனோ சிறிய பிள்ளை, அவன் ஓடவும் ஒடியவும் எல்லாத்துக்கும் அவனுடைய உடம்பு ஏற்கும். அவனுக்கு நீங்க போடுங்கல்ல அதற்கு ஏற்றவன் யார் தெரியுமா யார் தெரியுமா உனது மகனாக விளங்கக்கூடிய லக்கண குமாரு நீ முதல்லயே சொல்லிக்கிறல்ல. மகாராஜா நான் வேண்டு விடலாம் என்று சென்றேன் அந்த ஓடுகாலிக்கு பிறந்தவன் உனக்கு இன்னும் நான் பாசுகிறது நம்ம தான் திருட்டு தேவடியா பையன் என்னை இப்படி ஆகிவிட்டானே மகாராஜா மாமா சொன்ன பாத்தியா? அப்படி நம்ம மாமா என்ன சொல்லிக்கிறாரு? ஏன்னா ஏற்கனவே காலத்திலேயே நம்ம பையனுக்கும் அந்த பையனுக்கும் பாக்க ஏன்னா நம்ம பார்த்து போன அவன் தூக்கின்னு போட்டானே அந்த பக்கம் அப்படியே மனசுக்கு நம்ம குழந்தைக்கு இப்ப இது இருக்கிறவங்க யாருன்னா கேட்டாங்க. போய் நம்ம ஓடலாம். ஏய், இவனுக்கு போய் வருவாங்க அப்படி மருமகனே உனது மகனா விளங்கக்கூடிய லக்கணகுமாரன் அழைத்து அனுப்பினதே ஆனால் உனக்கே வெற்றி நிச்சயம் மருமகனே உண்மையாவா? ஆமா ஆ? ஆமா ஏழு போன காலத்திலே பாக்க அந்த பகை இந்த பகை மனசுல வச்சுங்க. இவங்க எல்லாம் பெரிய மனுஷாலு. ஆமா ஏன்னா அவன் ஓடி கிடி அடிச்சிருக்கான். ஓடி கீடி கூட அடிச்சு போட்டுருப்பான். இவன் கை போந்து கால் போந்து போயிருக்கலாம். அதனால இப்ப சொன்னார் பாரு மாமா, ஆமா இது நல்ல யோசனை. நல்ல யோசனை. ஏய், இப்ப என்ன பண்ற? நேராக சென்று என் மகனாக மிகக்கூடிய லட்சண பூபதியை நகனகுமார் கொண்டு வந்துடுறான். லட்சணகுமார்னா லட்சண பூபதியே தகுந்த லட்சணத்தில் அவன் பிறந்ததுனால லட்சண பூபதினு பேர் வச்சிருக்கு. நகனகுமாரன் பேர் லட்சணத்தை பேசிக்கிறாங்க முன்னாடி. சரியா? போய் என் பிள்ளைய கூட்டினா புறப்படு. மண்
ஏய் நக்கரகுமாரா ஏண்டா என்ன கூப்பிட்ட என்ன அந்த நோக்கம் என்ன நீ நான் ஒன்னா படிக்கல படிச்சது அப்புறம் நான் ராஜா வீட்டுக்குள்ளடா நீ ராஜா வீட்டுக்குள்ள இருந்தாலும் நம்ம 2 பேரும் ஒன்னா படிச்சுமா இல்லையா அது ஸ்கூல்ல ஏய் நக்கரகுமாரா அது ஸ்கூல்ல படிச்சது எதற்கு என்ன கூப்பிட்ட இப்போ வா. உங்க நைனா கூப்பிட்டுக்கிறாரு நைனா கூப்பிட்டாரா கொப்பா கூப்பிட்டாரா ஏன் தெரியல போய் கேட்கலாம் வா எதுவும் சொல்லியா தயால் கேட்டதான் சரி டேய் நீ வராத வேலை பாருங்க அப்போ தங்கள் ஆசீர்வாதமே சித்தம் அப்பா.
எப்படி என்றால் ஏய், இன்றைய தினத்திலே ஏய், உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? எதற்கப்பா? கண்மணி, அதாவது ஏய், பஞ்சமணி சொல்லக்கூடிய ஐவருக்கும் ஏய், நமக்குமாக ஏய், 18 நாள் சண்டை. ஆஹா. 18 நாள் சென்னை. வாரம் என்று சொல்லக்கூடிய ஏய், இந்த வாரத்திலே ஏய், இன்றைய தினமும் ஏய், 13வது நாள் யுத்தம். 13ஆம் நாள் யுத்தம். அப்பா, இதெல்லாம் இந்த தெரியாது. 13 நாள் யுத்தம் எனக்கு விஷயம் தெரியாது. இருந்தாலும் அவங்க கேட்டாங்களா கேட்கலையாப்பா? கேட்டாரா, சாவரடா, கேக்குறேன். சரி, நீ ரொம்ப நல்லவனா இருப்ப போல இருக்கு. ஏன்னா எனக்கும் ஒரு பக்கம் இருக்குதாப்பா, மறந்துதான் நானு. என்னை இட்டு போய் ஒரு மானபங்கம் செய்து இட்டு வந்து, செய்திருக்கிறார் அந்த மடையன். அந்த ரோகம் இன்றைய தினத்திலே ஏய், அதற்கான பகையை ஏய், முடிக்கக்கூடிய தருணத்தை இன்னைக்கு ஏற்படுத்தியிருக்க. ஐயோ, அப்படியாப்பா? அந்த நேரம், இன்றைய 13ஆம் நாள் யுத்தத்திலே ஏய், அதாவது தழுமனை தேர்காலிலே கட்டி இழுத்து வர செல்லும் போது ஏய், நமக்கு தேவைப்பட்டங்கிற முறை ஏய், நமக்கு தேவையானவன் ஏய், ஏய், அவன் வந்து அவனை தடுத்திருக்கான். ஏய், யாரு? ஏய், அந்த சுபத்திரைக்கும் ஏய், அர்ஜுனுக்கும் பிறந்த ஏய். அபிமன்யு. அவன் பேரை சொல்லாதப்பா. ஆ? அவன் பேரை கேட்டாலே எனக்கு அங்கமெல்லாம் கொதிக்கிறது. அவன் நேர்ல பார்த்தா கட்டி தூங்குவோம். ஏன்னா, டேய், மண்டியில மாவளுக்கு போட்டு வந்துட்டாங்கல்ல. இதெல்லாம் யார் கேட்டாங்கப்பா? என் முன்ன இருக்கிற நிலைமைய பார்த்தா ஒரே பைக்கு மாட்டுக்கு டேய், அவன் தலையில என் புள்ளைய கையில கொண்டாந்துருவான்டா. வேண்டி கொண்டாந்துறாரு அவன் தனியா. ஏன் அவன் தலைய ஆ, இத்தனை பேர் அமிச்சான். ஆமா. இதெல்லாம் சரியா கேசு. அன்னைக்கே பாவ பையனுக்கு பொண்ணு பார்த்தேன். டேய், இவனுக்கு பார்த்து போட்டான், அவன் தண்ணியும் போட்டான். அன்னைக்கே மாட்டு டேய், நான் என்ன விட்டு இவனுக்கு சுமந்து நீ குத்துறது தப்புமா? எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். யாரு? இவன் நீ கொஞ்சம் நலம் நடிக்கணும். ஆ, அப்பா அவன் பேச மாட்டான். ஆ, அப்படி என்றால் ஏய். ஆகையாலே ஏய். என் மகனாகிய நீ ஏய். இன்றைய தினத்திலே ஏய். அந்த அபிமன்யை ஆ, அன்னைக்கு பார்த்தா பாரு. ஆமா. என்னைக்கு ஆ, சுந்தரியை எடுக்கும் போது ஏய். அந்த பகையை இன்னைக்கு அதே வேலையில் தான் பார்க்கணும் நானு. அந்த எண்ணம் எங்க மனசு விட்டு போதப்பா. அதே அப்படி அவனுடைய தலையை நீ கொண்டு வந்து இதாண்டா என் புள்ள. அப்பா, உனக்கு சந்தேகமே வேண்டாம். ஒரே ஒரு 5 நிமிஷம் எனக்கு டைம் கொடு. நான் போன உடனே அவன் தலையோட வருவான். எனக்கு வாழ் கொடுப்பா. போக விடைக்காப்பா. போமாரியா, ஆமாப்பா. போமாரியா. வா, போய் வர போறேன்பா. உன்னுடைய வாழை கொடுப்பா. என்னை கோய் வாழை என்று அனுப்பி வைப்பா. தாம்பரம் கொடுப்பா, போய் வரேன். செல்வமையா, அப்பா, எப்படி என்றால் ஏய், நெடுநாள் பகை. ஆமாப்பா. ஏய், ஏய், யாருக்கு? எனக்கு நமக்கு, உனக்கும் அவனுக்கும் ஆமா ஆமா. அந்த நெடுநாள் பகையை ஏய், இன்றோடு நீ எட்டுவோட முடிவு கைத்தொடர பாருங்க. அதே பண்ணாத. அப்பா நேரம் அப்படித்தான் இருக்குது. அந்த விதத்திலே அவமானப்பட்ட வந்த வெளி, அவமானப்பட்ட வந்த வெளி, என் மனசு விட்டு உன் போகலை. இன்னைக்கு கலாய்த்து அந்த ஞாபகம் வந்து விட்டது. நீ அப்படியே போலாமா? போய் வரலாம். போலாம்.
இருக்கட்டும். ஆமா அண்ணா தம்பியா அண்ணா தம்பி தம்பி வணக்கம் அண்ணா. ஐயா இப்படி வாடா நேரம் வந்து அப்படியா இப்படி வா திரும்ப அண்ணா அடியே வணக்கம் அண்ணா. உன் கொஞ்சம் புனிதா எதுக்கு? சொல்ற கொஞ்சம் புனி ஏய். வந்த உடனே பசாத வேலை ஆகி கொடுப்போம் ஏய். அண்ணா என்ன செய்கிறார்கள்? ஒண்ணு இல்ல உன் சிறுசு அர்த்தம் எங்க அப்பா கேட்டாரு யாரும் வரல. சிறுசு? அர்த்தம் எடுத்துன்னு போயிடலான்னு வந்தேன் ஓ, அதுக்காக வந்தீங்களா? உன் கரை மட்டும் போடுறா எனக்கு வேற எதுவும் வேணாம் காரணம் எதனாலும் கேக்குறேன். சரி நான் அப்படியே மட்டும்தா இருந்தாலும் உன்னுடன் உத்தம் செய்து சண்டை போட்டு போட்டு இட்டு போறேன் சண்டை யார் தெரியுமா ஏன்? அன்னைக்கு இட்டு போன போது ஏடா எல்லாம் ஏகம் ஆகி போச்சு ஆமா. தாலி காட்டுற நேரத்துல வந்து மகாராஜா ஒரு வேலை செய்யலாம். தாலி காட்டுற நேரத்துல வந்து இட்டு போனிய அந்த பொண்ணு எப்படி ராக்குறா அண்ணா எப்படி என்றால் சுந்தரியானவள் நான் இல்லை என்றால் அவள் தீவித்து நான் கொளுத்தி விடு அப்படி என்று நான் இல்லை என்றால் இருக்க மாட்டேன்னு சொன்னான். நீ அப்படித்தான் நான் அப்படித்தான் நீ இல்லைன்னா அது எப்படி செத்துணும்னு சொல்லிட்டாலும் ஆமா சரி போட்டோ லோட் பண்ணிக்கிறியா இல்லையா ரோடு அது என்ன பஸ் அது ரோடு பண்றது. நான் சொல்ற மாதிரி செய்யு. இந்த பையனை அடிச்சு கடாச்சிட்டு அவன் பொண்டாட்டி கூட்டு போலாம் நம்ம. நான் என் தம்பிட்டு கொஞ்சம் நேரம் பேசணும் தம்பியா சொல்லுங்க அண்ணா. ஏதோ நான் போனேன் பொண்ணு பார்த்தேன் எல்லா வேலையும் முடிச்சு செலவு பண்ணி கிறிஸ்தாலம் மூத்தாலும் மாத்திட்டோம் ஆமா அந்த நேரம் பார்த்து ஆ. கட்டிங் வண்டிய சரி போட்டோம் ஆ. கட்டிங் வந்தது வந்தேன் ஆமா. இவ்வளவு நாள் அவ கூட வாழ்க்கையும் பண்ணிட்டேன் ஆமா இனிமே கொஞ்ச நாள் நாங்கிறோம் கூட கொஞ்ச நாள் நீ இருப்பு நீ இருப்பு. நான் எதுக்கு வந்துக்கிறப்ப அடிக்கிறேன் எதுக்கு வந்துக்கிற? சண்டை போட்டு ஆ. ஒண்ணு உன் தலையத்தும் போகணும் ஆ. இல்லைன்னா அவளை இட்டு போகணும் யாரு எனக்கு இட்லி அடிக்கிற வேலை வச்சுக்காத அடிக்கிறாரு ஏன் வச்சுக்கிற? நான் அண்ணன்டா யாரு? நானு கன்னியாகுமரியா நீதான். கன்னியாகுமரியா நீதான். கன்னியாகுமரியா நீதான். நலமுடன் சண்டை செய்ய பக்குவ மரியாதையோட பாலனே மரியாதை போறோம். வந்தனவாடி உங்கள் தளபதி பிரியனுக்கு இக்கணம் அனுப்பி வையும் எமபுல சேர்த்து சேர்த்து. ஆய், என்ன போல ஏய், ஒரு வீரனா இருந்து ஏய், முன்ன பின்ன சண்டை போட்டுதான் உனக்கு தெரியும். ஏய், லக்னகுமாரனே நீதான் நலமுடன் சண்டை செய்ய பக்குவ மரியாதையோட பாலனை வழிய போறவே. அதுக்குதானே உங்களை கேட்கறேன். சண்டை போட்டு எனக்கு பழக்கம் இல்லை. அப்படி இருந்தா என் பொண்டாட்டி உங்க கூட்டு போனோம். அப்பொழுது நீ ஒருத்ததான் புள்ள ஒரே புள்ள. என் வார்த்தை கேட்டு ஏய், அது எதே போயிட்டேனாச்சு மரியாதை போயிடணுமா? இல்ல ஏய், உன் உயிர் இங்கே போயிடும். ஏண்டா டேய், இக்கணம் அனுப்பி எமபுரம் சேர்த்து. அப்படியா இருந்தாலும் நீ கட்டின ஓடி நான் போறேன்னா என்ன சொன்னீங்க? எண்ணி வச்சா ஓடி போறடா. எங்க அப்பா வருதுடா. இதுதான் ஒண்ணு சொல்லி போடுறாரா நம்ம பெரிய பணக்காரன் மாத்தி போடுறான்றாரு. அந்த மாதிரி மாத்தி போடுறான். கட்டின ஓடிக்கிட ஓடி நீ போடா. ஏய், அடிக்குது. உள்ளுக்கு பாரு மஞ்சா சோறு. ஆமா உன்னதெல்லாம் அந்த கரு வெளியே வந்துடும். ஓய்வான முறையிலே டேய், டேய், ஆய், நான் ஏதோ அடிக்கூடாதுன்னு தம்பி ஆச்சேன்னு பார்த்தா பேசினது கூட அடிக்கிறானே. நான் அடிச்சா நீ தாங்க மாட்டியே.
போறியா ஓடு அப்படியே ஓடி போகணும். நாங்க ஏற்கனவே வச்சுக்கிறேன் அப்படி சொல்லித்தான் வந்தேன் காலுக்கு ரெண்டு மனுஷன் காலு. இதெல்லாம் யாரு கூட்டி போறீங்க ஏய், இது ஒண்ணு அதான் அப்ப இருந்தாலும் ஏய், இந்த நாயா சிறுமியாக கொண்டிருக்க, எனக்கு ஓடு 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 நிக்க வச்சு விட்டுருவேன். நம்ம பொண்டாட்டியா? ஏய், நம்ம பொண்டாட்டி. என்ன வரல? என்ன வரல? ஏய், நான் சொல்றது கேளு அவங்க கையில அடி வாங்கி தரத்தோட அப்படியே சேர்த்துக்கலாமா அடிக்குவோம் அது ஓடா போடுவோம் புளிய பொடி, இலை பொடி, அரவ என்ன கொடி பொடி? அரவ கொடி அரவ பொடி, எருமை பொடி, முரசு பொடி. புரசு கொடி இப்ப என்ன நான் விடுறது? ஏய் எங்க கொடி இருக்குங்களா ஏன் முட்டை கொடியில இருக்குது அது உட்டன்னு வச்சுக்கோ அது புஷ் நேரம் ரெண்டு மூக்குல விட்டு ரெண்டு நாக்கு ஆட்டிட்டு இவன் நடிக்கிறானே ஏய், நீயா எனக்கு எதிரில சிங்கம். ஓடு 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 பூச்சி முட்டி மேலே உயும். மகராஜா போய் இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன் ஏய், ஏய், இரு. நான் ஏறி நிக்கிறேன் அப்ப திருப்பி சாவுடி அம்மா இங்கே. அது மேல பணியில போய் ஏறி உட்காந்துக்கிறேன் நீ தரையிலே நிக்க மாட்டியா நீ நம்மளுக்கு யாரும் அழைச்சு விட்டாங்க ஏய் உனக்கும் அந்த சட்டத்துக்கு சம்பந்தம் நான் பாலத்துக்கு போனல கௌரி பாலங்களும் வந்து நம்ம மேல நீங்க போய் என்ன பண்றது நேரா போய் கட்டுவால் மட்டும் முள்ளு மட்டும் ஒரு பணியில் உட்காந்து பாரு ஓ நம்ம புல்லு போச்சு பாரு போன பண்ண போட்டுருப்பாங்க சும்மா கருந்தூள் செந்தூள் பறக்குது ஒத்தாம அபிமானம் வரல அவனுக்கு பிறந்து என்ன பண்ணா நம்ம பொண்ணு தேசம்னா போந்து அச்சு கரெக்டாரு வாழ்ந்து போய் தலைவர் ஆனா போரு அங்கே உட்காந்து அச்சு போட்டு ஏன்னா உன்னுடைய பணத்துல வந்து ஒரு இனவ
பாவம் அவரு. வேட்கை ஆ, அவனை கொண்டுட்டுமான்ற ஒரு வேட்கையில என்ன பண்ணாரு? அங்கே இருப்பான். வாயில வரது அப்பா பாவுக்கு போவான்னா நான் வரமாட்டேன் எங்க அப்பாவை வர சொல்லு. ஏய், என் புள்ள, நான் வரமாட்டேன் அவனே வர சொல்லு. ஏய், அப்படி இருந்தால் என் பிள்ளைக்கு தேவையான ஐயோ என்ன கேட்கறது தெரியுமா? என்ன கேட்டாரு? இதா, அவரு பத்துலயே தான் வருவான். வரும்போது திரும்பி வரமாட்டார். தேர் ஏன்னா சண்டை போட்ட கலப்பு அவருக்கு. ஆமா அதனால எப்பேற்பட்ட தேர் ஓட மாட்டேருப்பா. இந்த 2 நெடுக்கு ஏய், ரெண்டு நெடுக்கு 7 குறுக்கு. ஏய், ஏண்டா ஆ, இதை எப்ப செய்யறது? அவர் அறிவுறாருங்க. ஏன்? அப்படிதான் வரணுமா? ஆனா அந்த வந்து சண்டை போட்ட கலப்பு அப்படி ஆமா. அது மேல வெற்றில் ஒதிருக்கியா? அது மேல வெற்றில் ஒதிருக்கியா? தென்னைக்கு ஒன்று போடுது. வெற்றில ஒரு தாள் போடுவாங்க. அதேதான் தாள் வந்துருக்கியா? ஒரு 10 தென்னந்தோடு போட்டுருக்கணும். போர் முனையை சென்ற இடத்துல இந்த பஞ்சனைக்கு கிடைக்குமா? இல்ல இல்ல கிடைக்காது. கிடைக்காது. அதனால என் கூட சூட்சமா சொல்லிக்கிறான். சூட்சமா சொல்லிக்கிறேன். சூட்சமா சொல்லிக்கிறான். அது போச்சா? போட்டு எடுத்துனா சொல்லியா? அது போச்சு. ஒரு கவுடி இடத்துக்கு வரணும். ஏன்? பாக்கே இருக்கக்கூடாது. குருட்சேத்திர பூமி தண்ணி இல்லைங்க. நீர் வேட்கை. ஆக யாரு? அவன் வந்து ஒரு இடத்துல. அதுக்கப்புறம் ஒரு பெல்லா வரணும். எதுக்கு? தண்ணி அங்க ஒரு பெல்லால தண்ணி போனா சொன்னாரு. ரொம்ப கழிச்சு போய் போனா என் புள்ள. ஆமா. அதனால தண்ணி எடுத்துடலாம். அப்புறம் இன்னொரு குருவி அதுல ஏற மட்டும் போட்டு போட்டு ஏய், ஏங்க நீ சொல்றது சௌகரியமான கேது. மாமா கிடையாது சொல்லுங்க. ஏய், சொல்லி என்ன வார்த்தை இது? ஐயோ சொல்றாங்க. அப்புறம் அந்த இடத்துல குறுக்குறாரு என்ன சொன்னாரு? அந்த இடத்துல இந்த ரத்தமும் போனமும் கிணமும் அதெல்லாம் கிடையாது. ஆமா. இல்லாத இதெல்லாம் இருக்கு. கொசு தொல்லை பெருசா இருக்கும். இப்போ இந்த பெலாரை வந்து இடப்பட போட்டு இந்த பகுதியில் அதெல்லாம் போடும். அதெல்லாம் போடும். அப்புறம் ஒரு கட்டு குறுக்கு ஓடணும். அப்படியே அந்த கருத்து பாரு. அது மாதிரி படிச்சுட்டே அப்படியே உடம்பு கரைப்படா. அப்புறம் ஒரு மூணு பொறி கல்லைக்கு நேரம் போடக்கூடாது. ஏண்டா கலைப்பு இல்ல அதே வரவே பாவம் காலில இருந்து என் புள்ள சண்டை போட்டான். ஆமா. சரி புண்ணு வந்தாங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். சாப்பிட்டே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட்டு பொறி கேட்கிறாரு. அப்படியே என் பிள்ளைக்கு அப்புறம் மேலும் சுமந்த கேள்றா 32 வேலவாத்தியங்கள் மாலை மரியாதை அனைத்து என் பிள்ளைக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறியா? 32 மேல வாட்டி எல்லாம் வேணாம். என்ன ராஜ மேல மட்டும்தான் வருமா? ராஜமாலை எப்படி வைப்பாங்க? ராஜ மேல ஊருக்கு போகும்போது வைப்பாங்க. ராஜமேளம் ராஜ மேலம் கடைசி யாத்திரை போகும்போது ராஜமேளம். இவன் ஏன் கேட்டான்? அதெல்லாம் தெரியும் மகர இந்த ஆளா வருவான்றாரு. மூணாவது சின்ன புள்ள அவன் ஆசை என்னன்னா போட்டானோ எத்தனை எல்லாம் குத்தாமிச்சா. ஆனா இதெல்லாம் எடுத்துக்கியா எங்க அப்பாவே வந்தாலும் வருவேன். செத்தவன் யாரு? அதுவாங்க இருந்தாலும் நமது பங்காளி பங்காளி தான் ஒரு ஆடலன்னாலும் பாத்துக்கியா தான் ஆடலன்னாலும் தான் சபையாடும். அவனும் நம்ம புள்ளதான். ஆமா. நீ எப்ப பார்க்க போற அவனை? ஒன்னு எப்ப பார்க்க போறோம்? கேட்க போறதில்ல. இந்தா,
ஒரு எட்டு பார்த்துட்டியா நம்மள எடுத்து அடிக்க முடியல நம்ம குரு நம்ம அண்ணன், நம்ம மாமா எல்லாருமே போறமா கம்யூனிட்டி எல்லாரையும் சேர்த்து கம்யூனிட்டி வந்தது நல்லவனோ கெட்டவனோ செத்தவன் நல்லவனோ கெட்டவனோ ஒரு வகையில நீங்கப்பட்ட மூஞ்சி நம்ம பார்க்க போறோம் கடைசி இதுதான் சரி மூஞ்சி எல்லாம் பார்க்கலாம் சரி அந்த என்ன பண்றான் மகராஜா உன் கையாலே கண்டு பார்த்துறான் போவா
மகாராஜா ஆண்டவர் வருபவர் மகாராஜா ஆமா யாரே இழந்த மகன் திரும்பி வருவான் என்று என்ன சொல்றீங்க? ஆமா என் மகனே நீ போதாயடா வயசாயில ஒரு சொல்ல போனா போதும் ஒரு குடும்பத்தில் ஆடு பாவி பல்வினையால் செல்வாக்கு என்ன நான் யாரு பாவி
கணக்காடு போட்டு வச்சுக்கிட்டா இருக்கதான் செய்யணும். ஏனென்றால் ஒரே ஒரு மகனாக ஒப்பற்ற மகனாக இருக்கக்கூடிய அவனுக்கு நான் செய்ய வேண்டிய எனக்கு அவன் செய்ய வேண்டிய கடமையை இன்றைய நேரத்திலே நான் செய்ய வேண்டியதாகிவிட்டது போலவா. ரொம்ப நேரம் ஆகுது. போன வாரம் நான் தைச்சு போடுது அப்படி இருக்கு மாதிரி தெரியலையே. அப்படி என் மகனுக்கு செய்ய வேண்டிய ஈவை கிடைக்கிற அனைத்தையும் ஒழுங்காக செய்து நம்மை அடக்கம் செய்ய வேண்டும். எல்லாமே என் தென்னிதிராக நடக்கட்டும். எப்படி என்றால் எப்படி என்றால் இந்த உலகை முழுவதும் நானே அரசாள வருவது என்னை வைத்து. இருந்தாலும் ஜீவசமாதி என்னை மாமா கடன் தெரியும். என்ன ஆயிட்டுன்னு கேக்குறேன். நான் இட வீட்டுல வெம்பி வேதனைப்பட்டுக்கிறேன். உன் பாட்டுக்கு என்ன இன்றைய நாட்டிலே என் மகனாக வழங்கக்கூடிய லக்ன பூபதி இரண்டு சொத்தம் செய்திருக்கிறார். அதை ஒரு புறமாக இருந்தால் அந்த ஐவரிலே நடுப்பிறந்தனாக விளங்கக்கூடிய அந்த ஓடிகாலிகளை பாரு சுபத்திரையும் அர்ஜுனுக்கும் பிறந்தவரை அபிமன்யை இந்த தினத்திலே நான் ஒழித்தே தீர வேண்டும். பழிக்கு பழி, வஞ்சத்திற்கு வஞ்சம் செய்யணும். என்ன சொல்ல தங்கை தலைவர் ஜெயித்தரசு குமாரன் சிந்து பூவனில் சிந்து நாட்டை ஆண்டு வரக்கூடிய ஜெயித்தரசு குமாரன் அண்ணவர் அழைத்து ஆமா அஜர் இந்த யோசனை நீ முதலே சொல்லுங்க. என் புழைச்சிருப்பான் எப்படி என்றால் அனைவருக்கு கொண்டமாலை வாங்கியிருக்கா சிவனிடத்திலே கொண்டமாலை விடுத்து அந்த பீமனை கொள்வேன் வெவ்வேறு என்று பீமனிடத்திலே வாங்கியிருக்கா அத்தை அபிபீமன் என்று மாற்றி போடணும். ஆமா சாவன் கொண்டமாலை போட்டா ஆமா அது யார் மச்சான கூப்பிட்டு வரோம். ஆகட்டும் ஆகட்டும்
சிந்து ஆண்டு ஆண்டு வரக்கூடிய கைந்து ஒப்புமதி வருகின்றவர்கள் சந்திரமாதான மூக
அப்பாடி வந்தாடிதோ சுந்தீர சைந்தவள் வையாகம் புகழும் சிந்து பாதி ஆல்பவன் அப்படி இருக்க யார் எடுத்தது அத்தானம் ஆமா என்னமா இருக்கும் தெரியலையா காவலுக்காமா காலக்கே பொறுத்து ஓ அண்ணா அண்ணா பேசி பூஜைக்கா கூட்டுக்குமா பேசி முடிச்சு நம்ம கூட்டுக்குமா உட்காந்துங்க அரமா கொலைய வந்தே என் உடல்வா தலையெடுத்து உன் உள்ளத்தை மகிழ்ச்சி அப்படி இருக்க ஆமா உட்காந்து சொன்ன மாதிரி ஏன் சோகமா இருக்குன்னு கேட்டேன். சத்திய முதலாளியும் சத்து உல்லாசா சத்திய உல்லாசா எப்படின்னா இருக்கிற அப்புறம் ஆனால் இருக்கிறே தலை குனிந்து எப்படி இருக்க வேண்டும் நீ இரவு பகலம் 56 மணி சொல்லக்கூடிய 50 வருஷத்தை தலை குனிந்து சொல்லக்கூடிய நீ ஏய், வந்துச்சா? ஏய், அப்படி இந்த 13ஆம் நாள் தினத்திலே ஏய், எனது குலகுருவாக விளங்கக்கூடிய சோழாச்சாரியருக்கு வைத்து ஏய், அண்ணனாகிய தந்தையருக்கு வைத்து மாமாவை எனக்கு வைத்து சாப்பாடுடா. சண்டை சாப்பாடு காமிச்சாரு. சண்டை கைக்கு வைத்து ஏய், இவர்கள் எல்லாம் அந்த அபிமன்யுடத்திலே அவமானப்பட்டு திரும்ப வந்தார்கள். அபிமான இடத்துல காத்துல விழுந்துச்சுங்க. ஏய், என் மகனாக விளங்கக்கூடிய நக்கரனை அனுப்பி வைத்தேன். ஏய், அந்த படுவாரியானவர் பார்த்த மைத்துனா. வந்துடா. எப்படி என்றால், நட்சத்திரத்திலே லட்சண பூமதி என்று பெயர் வைத்தேன். ஏய், கரிவேப்பிலை கொண்டு போற ஒரே ஒரு மகன் ஒப்பற்ற மகனாக நான் வளர்த்து வந்தேன். ஆ, அண்ணவனோ இன்றைய தினத்திலே ரணமுனைக்கு சென்று ஆ, இனி யாருக்காக நான் வாழ வேண்டும்? வந்துடா. அவன் என்ன எடுத்து வைத்தான்? என் மகனை கொன்றவனை நான் இன்று கொன்றே தீர வேண்டும். ஐயா, ஆகையாலே இன்றைய தினத்திலே உனக்கு சேனாதிபதி பட்டம் கொடுத்து ஆ, 4 வகை சேனைகளை அனுப்பி அண்ணவனை கொன்றே தீர வேண்டும். ஆ, நான் சென்று அவனை கொண்டு வந்து சும்மா கூடாது எப்படி என்றால் நீங்கள் ஆவியிலே அதெல்லாம் இங்க இல்ல இடம் பொருளே அவன் சரி மகன் பலாபலம் கொடுத்துருவோம் மக்களுக்கு இடம் போய் வாங்க. எப்படிலாம் போறான் அது அப்புறம் ஜம்மா சார் ஏன்னா சுந்தரி பரிமிட்டா ஆமா அவன் தள்ளி முட்டா ஆமா சுமந்திரி பண்ணி போட்டான் அவன் தள்ளு போட்டான் அவன் தள்ளி முட்டா இதெல்லாம் போனா போகுது என் மகன்
கலந்தாரி உன் பிள்ளை கொடுக்கலான்னு பார்த்தேன். ஆமா யாரு? தகனுக்குமாரனுக்கு. தகனுக்குமாரனுக்கு. ஆமா. அந்த ஓர்காடி பிறந்த கம்மி அடிக்கிறான் பாரு, ஆமா புலேந்திரா. புளியேந்திரன். அவன் தள்ளி போட்டாத்த. நம்ம அப்பா எவகிட்ட போய் ஏய், பார்த்தா போ. இதெல்லாம் வந்து ஆஹா. புளியேந்திரன் என் மொன்னைக்கு முன்னாடி இப்போ மாதிரி இல்லைன்னு தெரியும். புலேந்திரம் ஒண்ணு சொல்லு. மன வருத்தம் இந்த சபைக்கு மட்டும் தெரியும், யாரும் சொல்லக்கூடாது. ஆமா அவளுக்கு நாளே அந்த கோலம் மதுரை பேருக்கு ஆமா குருவாக வெல்குரு எழுதக்கூடிய துரோணர் வந்தார். துரோணர் வந்தார். ஓனர் வந்தாரு. ஒத்தப்பட்டு துரோணர் ஓனர் கிடையாதுப்பா. துரோணர் சரியா ஒத்தப்பட்டு சென்றார். ஆமா இரண்டாவது அண்ணன் அங்க தேசாதிபதி மன்னன் கர்ணமகாராஜா வந்தார். மன்னன். என்னிடத்தில் உதவத்து சென்றார். ஆமா மூன்றாவது தாத்தாவே கூடிய சகுனி வந்தார். அண்ணன் உதவட்டு சென்றார். அடி போய் எங்க போறாரு? நான்காவது அந்த லக்ன குமாரனை கொன்று குவித்து பொண்ணு போட்டீங்களா? கொன்று போட்டு பொண்ணு போட்டீங்களா? கொன்று குவித்து விட்டு மானையே ஏய் தச்சரி வந்து பிடியார் பாரு. பார்க்கலாமா? மகாராஜா அந்த சீக்கிரம் சொல்லணுங்கிறான். சைந்தவ எதுக்குறாரு? சைதுவே உங்க அத்தை விட்டுக்காரு. ஓ எங்க அத்தை வீட்டுக்காரு ஆ. மாமா வந்திருக்காரு. மாமா வந்திருக்காருப்பா. மாமா வந்திருந்தால் தகுந்த மரியாதை செய்ய மரியாதை செய்யணும். ஆமா ஏன் மாமா வந்தாங்க ஓர்காடி செவ்வாப்படி போனதுல என் மாமானுக்கு தான் ஒத்துக்கணும். மாமன் ஒத்துக்கணும். ஆமா ஆமா ஒத்துக்க முடியுமா? சொந்தமா அப்பா இருந்தாலும் கொஞ்சம் தான் மாமன் கும்பிடணும். அப்படி இவங்க அப்பா ஒரு பொம்பளை பறிக்கி. ஆமா இப்போ இந்த 13 வயசு ஆகல, இதுக்கு 2 கல்யாணம். இது 2 கல்யாணம். எப்படி இருக்கு வம்சம்? அப்படிதான் இருக்கும். ஏன் மகாராஜா? வாய் செடிக்கு தேங்காய் செடியா வரும்.